ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு அசத்தலான பாதாம் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா வாங்க. இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், ஊத்தப்பம் எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்குங்க இது. வானலியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை காய வச்சு ஒரு சிட்டிகை கடுகு, ஒரு சிட்டிகை சீரகம் போட்டுக்கோங்க. கடுகும் சீரகமும் பொரிஞ்சோடனே ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 2 தக்காளி, நாட்டு தக்காளி நல்லா கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுலேயே ஒரு 6 கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்ச உடனே இதுலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் பொடி சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி ஒரு 8 பாதாமை ஊற வச்சு தோல் உரித்து அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. முதல்ல இந்த மிளகாய்களை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த தக்காளி கலவையை போட்டு அரைச்சி எடுத்தால் நம்மளோட பாதாம் சட்னி தயார். நல்ல க்ரீமியாக ரிச்சாக இருக்கும் இந்த சட்னி. இதுக்கு மேலே இதில் தாளிக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும் நன்றி, வணக்கம்.